இப்போ நம்ம மற்றவர்கள் பேசலாம். நான் சார் நான் ஒன்று சொல்றேன் சார். வாங்க மேடம். சார் இப்போ நம்ம காலையில நம்ம காலை சாப்பாடுன்னு இட்லி எடுத்தோம்னா உளுத்தம்பருப்பு இருக்கு சார். ம், கடலை சட்னியில பொட்டுக்கடலை இருக்கு, தேங்காய் ம், இருக்கு சார். ம், வேர்க்கடலை சட்னி வச்சோம்னா இருக்குது. ம், மிளகாப்பொடி இட்லி மிளகாப்பொடியில உளுத்தம்பருப்பு, ம், கடலைப்பருப்பு, பூண்டு, ம், மிளகா, எள்ளு, கருவேப்பிலை, கசகசா, இந்த மாதிரி ஏகப்பட்டதை போட்டு நம்ம அரைச்சி ஒரு ஸ்பூன் தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெய், அந்த பச்சை எண்ணெயும் அதுவும் நம்ம சாப்பிடும்போது அதுவே உடம்புக்கு ரொம்ப ஒரு சாதாரண ரெண்டே ரெண்டு இட்லிக்கு இந்த மாதிரி நம்ம சட்னி வச்சுட்டு சாப்பிட்றது, கூட சாம்பாரில் வச்சுக்கிறது. நாலு வகையான பருப்பை நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம். துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இந்த நாலு பருப்பையும் நாம் பயன்படுத்தாமல் சமைக்கிறதே கிடையாது. நாலு பங்கு அரிசினா ஒரு பங்கு உளுந்து நிச்சயமாக நம்ம போடுறோம். அப்போ ஒரு இட்லியில் கால் பகுதி புரதம் நமக்கு கிடைச்சிருது. சட்னியால் கிடைக்கிற புரதம், மிளகாப்பொடியால் கிடைக்கிற புரதம், சாம்பாரால் கிடைக்கிற புரதம் எல்லாமே கிடைச்சிருது. அது மாதிரி மத்தியானம் நம்ம சாம்பார் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி துவரம்பருப்பு, பயத்தம்பருப்பு போட்டு கூட்டு வைப்போம், கடலைப்பருப்பு போட்டு தாளிப்போம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்போம். நாலு பருப்பும் நம்ம மத்தியான உணவு வகையிலையும் இருக்கும். கூட தேங்காய் வச்சுக்குவோம் நம்ம. அந்த தேங்காயும் போட்டு நம்ம சமைக்கும்போது அதில் அத்தனையுமே வந்துடுது. நம்ம ஸ்பெஷலாக செய்யும்போது முந்திரி பருப்பு சேர்க்காம நம்ம செய்யறதே கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு வசதியே இல்லாதவங்களா இருந்தால் கூட ஒரு சக்கரை பொங்கல்னா முந்திரி பருப்பு போடாமல் பயத்தம்பருப்பு போடாமல் சக்கரை பொங்கல் பண்ண மாட்டாங்க. எந்த இனிப்பு பண்ணாலும் அதுலேயும் நம்ம பருப்பு சேர்ப்போம். பருப்பு நம்முடைய வாழ்வியல்ல ஒரு பகுதியா நம்ம எல்லா உணவுலையுமே பருப்பு இருக்கு சார். பருப்பு இல்லாத உணவுங்கிறதே இப்ப இடியாப்பம் கூட நம்ம பண்ணும்போது பாருங்களேன், கடலைக்கறி தொட்டுட்டு தானே சாப்பிட்றோம், நம்ம தேங்காய் பால் தொட்டுட்டு தானே சாப்பிட்றோம். அப்ப நம்ம எந்த உணவு பதார்த்தமா இருந்தாலும் ஆப்பம் பண்ணா கூட கடலைக்கறி தொட்டுக்கிட்டு தான் சாப்பிட்றோம். நம்ம ஆப்பத்துக்கு சுண்டல் பண்ணாம நம்ம இருக்கிறதே கிடையாது. பெரும்பாலும் வாரத்துல 4 நாள் சுண்டல் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம். அது என்ன சுண்டலோ ஒரு சுண்டல், கொண்டக்கடலையா இருக்கலாம், அந்த பெரிய பெரிய அந்த இந்த டபுள் பீன்ஸ் மாதிரி பீன்ஸா இருக்கலாம். எல்லாத்துலேயும் பச்சை பயிறு கஞ்சி வச்சு குடிக்கிறது எல்லாத்துலேயும் எல்லாமே இருக்குது சார். நான் அதனால ஒரு புரோட்டீன் அதிகமாக தான் நம்ம சாதாரண ஏழைகள் கூட கலந்து தான் சாப்பிட்றாங்க. நான் நிறைய காலேஜுகளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 10 நாள் எல்லாம் 15 நாள்லாம் போய் தங்கியிருக்கேன். ம். காலை வேலையில தினமும் வந்து ஒவ்வொரு பயிர் வகையான சுண்டல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நான் சாப்பிட்டுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் 10 நாள் இருந்தோம்னா 10, அதாவது மிக குறைஞ்சபட்சம் ஒரு 5 வகையான சுண்டல் கொடுக்குறாங்க. அது எனக்கு முதல்ல புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இதுல அப்படின்னு தெரிஞ்சது. அப்ப எவ்வளவு அந்த சுண்டல் பருப்பு வகை மட்டும் எவ்வளவு அளவுக்கு இருக்குது நமக்கு. நிறைய வகை வகையான இது இருக்கு நமக்கு. பயிர் வகைகள் இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்ம சாப்பிடுறோமா? இதுதான் கேள்வி. பெரும்பாலும் சார் ஒன்றும் இல்லை சார். ஒரு 4 வேர்க்கடலை வாங்கி தின்னுக்கிட்டே போறவங்க எவ்வளோ பேர் சார்? இதே வேர்கடல கடலை அமெரிக்கால அள்ளி சாப்பிட்டா அலர்ஜி பாக்கெட்ல எல்லாம் வருது. போட்டுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போறவங்க எத்தனையோ பேர் சார். இதெல்லாமே உணவு பதார்த்தங்கள். சாயங்காலம் பசிச்சதுன்னா 4 கடலை முட்டையை வாங்கி சாப்பிட்டு போறவங்க இருக்காங்களே. இருக்காங்க இருக்காங்க இருக்காங்க. இது வசதியானவங்க ஏழைன்னு கிடையாது. எல்லாருக்கும் இந்த வேர்க்கடலை உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, இது எல்லாமே நார்மலா எல்லாரும் சாப்பிட்றது தான் சார். நன்றி நன்றி மேடம், நன்றி. வாங்க சார், நாராயணன் சார் வாங்க. சார் கடகடன்னு இல்ல இல்ல நாராயணமூர்த்தி சார், சொல்லிட்டு ஒரே ஒரு நிமிஷம் சார். சார், அதுக்கு இந்த முன்னாடி மாதிரி சார் அது ஒரே நிமிஷம் சார், ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆ, எங்க சாரி, இந்த மாதிரி பட்டிமன்றம் வைக்கும் போது கொஞ்சம் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி சாப்பாடும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிடுங்க சார். எல்லாம் ஒவ்வொன்னு சொன்னா ரொம்ப பசிக்குது. தேங்க்யூ சார். எங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பசி இருக்கும் அப்போ? இது இல்ல இல்ல நியாயமா இது? உங்களுக்கு மட்டும் பசி, கேக்குறவங்களுக்கே பசி இருக்குன்னா பேசுறவங்களுக்கு எச்சில் ஊறல்ல. சார் அதான் சார் அடிக்கடி பார்த்தேன். அதுவும் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணுங்க சார். சரிங்க, இல்ல ஓகே. இல்ல 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 அமுதா மேடம் பேசுறதுக்கு முன்னாடி அங்க மாமாக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு மாமா கிட்ட கேட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். இல்ல நாராயணன் சார் வாங்க, சொல்லுங்க. இருங்க சார், சரி கல்யாண இருங்க கல்யாண நாராயணன். மேடம் சொல்றது தேடி மட்டும் போதாது, பிராக்டிகல்ஸ் வேணுங்கிறாங்க சாப்பிடுறது. அவங்க சொல்லுங்க டீச்சர் பாக்குற மாதிரி சொல்லுவாங்களே தவிர ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. நாராயணன் சார் பேசுங்க. சார் அப்புறம் நான் பல விஷயங்கள் சொல்ல வேண்டியதை தான் மேடம் சொல்லிட்டாங்க. இன்னொன்று, நம்ம தென்னிந்திய உணவு குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த அறுசுவை அப்படின்னு இருக்கு.
எந்த உணவு முறையிலையும் அறுசுவை கிடையவே கிடையாது. அதாவது நம்ம சாப்பிட்றோமா இல்லையாங்கிறது வேற, இருக்கு, அங்க கிடையாது. நீங்க வந்து நீங்க கசப்பு சொன்னீங்க, கசப்பு துவர்ப்பு எந்த நாட்டு உணவுலையும் சேர்க்கறது கிடையாது. இங்க வந்து நீங்க வாழைப்பூ, பாவக்காய், நீங்க கசப்பு சொன்னீங்க, இது வந்து அவசியம் சேர்க்கணும். என்ன இது சார் வந்து சார் எந்த சார் அது உணவு ஒரே ஒரு திட்டம் சார் இங்க சார், ஒரு ஆலிவ் செகண்ட் நான் பேசி முடிச்சிடறேன் விடுங்க, நான் பேசி முடிச்சிடறேன். ஓகே, எந்த உணவு முறையிலையும் இந்த அளவுக்கு அதிகமா வந்து துவர்ப்பு அண்டு கசப்பு வந்து சேர்க்கறது கிடையாது. இன்னொன்று, நம்ம தென்னிந்திய உணவுல வந்து பாரம்பரிய உணவு பரிமாறுதல் வந்து வாழை இலை. இந்த வாழை இலையில அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ப்ரூவ்டு, அது சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டு. அடுத்தது பயோடிகிரேடபிள். அது இந்த வாழை இலை வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்சம் மீல்ஸ் மட்டும் கிடையாது, இது எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இங்கே தான் இருக்குது, எங்கேயுமே கிடையாது. நீங்கள் வந்து அவங்க புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, இங்கேயும் புரோட்டீன் இருக்கு, சுண்டல் இருக்கு, முளைவேற்ற பயிர்கள் இருக்கு, அதில் இருக்கிற புரோட்டீன் இருக்கு, நிலக்கடலை இருக்கு. அதாவது சாப்பிட்றாங்களா இல்லையாங்கிறது வேற. இன்னைக்கு வந்து அந்த டயபெட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க, அங்கேயும் வந்து புரோட்டீன் சாப்பிட்றதுனால அது எவ்வளோ கிட்னி ப்ராப்ளம் அங்கே ஜாஸ்தி வருது அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் அறுசுவை உணவுங்கிறது புரோட்டீன் தேவைதான், அது மறுக்கல நான். அறுசுவை உணவு அப்படின்னு இருக்கிறது வந்து நமது தமிழகத்தில் மட்டும்தான், தென்னிந்தியாவில் மட்டும்தான், வேற எங்கேயும் ஒன்றும் கிடையாது சார். ஒரு ரசத்தில் அவ்வளோ இருக்கு. உண்மையாக கரெக்டான ஒரு ரசம் வச்சாங்கன்னா அதில் அத்தனை சுவை இருக்கு. இல்ல இது நெல்லிக்காய் எல்லாருக்குமே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஒரு வாதத்துக்காக சில விஷயங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 சுவையும் உள்ள ஒரு காய் வந்து நெல்லிக்காய் மட்டும்தான் உலகத்திலேயே. ஒரே காயில வந்து ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் சத்தை விட சி வைட்டமின் சத்தை விட அதிகமா இருக்குது நெல்லிக்காயில. ஒண்ணு சாப்பிட்டா போதும், அதிகமா சாப்பிடாது. நான் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, அந்த ஒரு காய் வேற எந்த உணவு முறையிலும் கிடையாது. சிலர் சேர்க்குறாங்க. நான் வந்து அதாவது எதுவுமே இல்லைன்னு சொல்லலை, நான் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த உணவு முறை பரிமாறும் முறை அதை பார்த்தீங்கன்னா நம்ம முறையில் மிஞ்சுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ரொம்ப ஹோல்சம் ஃபுட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் ஃபுட். நானும் நார்த் இந்தியா போயிருக்கேன், கான்டினென்டல் ஃபுட் சாப்பிட்ருக்கேன். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நான். ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் மாறுபடலாம், பட் இதுதான். நன்றி, வணக்கம். நன்றி. சார் ஒரே நிமிஷம் சார், துவருக்கு மட்டும் சொல்லிடுறேன் சார். ஆலிவ் பழம், ஆலிவ் காய் அதிகமான துவர்ப்பு உள்ளது சார். பாவக்காய் விட அதிகமான துவர்ப்பு உள்ளது. எல்லா உணவுகளையும் சேர்க்கிறாங்க, ஒரு ஊறு மாதிரி தொட்டுக்கிறாங்க. ரெண்டாவது சார் சொன்ன மாதிரி இப்ப இலைகள்லாம் எங்க சார், இலை மாதிரி பேப்பர் பாக்குறேன்னா, பச்சை இலையில நம்ம சொல்றாங்க இலை மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது பேப்பர்ல பண்றானோ. அதுதான் ஒரே ஒரு விஷயம் தான். அதுதான் ஒரே ஒரு விஷயம் தான், நிறைய இருக்குது, நம்ம பயன்படுத்துறோமான்றதுதான் கேள்வி. சார் இந்த கசப்புக்கு வந்து இங்க வந்து சாக்லேட் வந்து ரொம்ப கசப்பான ஒரு இது. இப்ப ரீசன்ட் அவங்க கண்டுபிடிச்சது வந்து சாக்லேட் நீங்க வந்து ஒரு நாளைக்கு 10 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயபிட்டிஸ் வராதுங்கிறாங்க. இன்னும் அந்த சாக்லேட் வந்து இவங்களோட ஸ்வீட் வந்து ரொம்ப குறைச்சல். நம்ம அப்படியே இது குலாப் ஜாமுன் அப்படியே இதுல போட்டு வைக்கிறாங்க, ஜாங்கரினா போட்டு வைக்கிறாங்க. அந்த சுகரும் சால்ட் இங்க கிடையாது. நம்ம அதை கட்டாயமா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சுகர் சால்ட் தான் ரொம்ப 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 பெரிய ப்ராப்ளம். சுகர் அண்ட் சால்ட், குழந்தைகளுக்கு சுகரும் சால்ட் கொடுத்து கொடுத்து வளர்க்குறோம் நம்ம. அந்த ஊறுகானா அவ்வளவு சால்ட் இருக்குதுல. கரெக்ட். இல்ல அது இன்னொன்னு வந்துங்க, பருப்பு வந்து கிட்னிக்கு அகேன்ஸ்ட். நீங்க வேணா போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. நிறைய பருப்பு சாப்பிட வேணாங்கிறாங்க. பருப்பு வந்து ஆக்சுவலா இட் இஸ் கிட்னிக்கு அகேன்ஸ்டா ஒர்க் பண்றது பருப்பு. நீங்க வேணா பாருங்க. நீங்க பருப்பு ரொம்ப நைட்டு புரோட்டீன் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. நைட்டு நம்ம புரோட்டீன் சாப்பிட வேணாம். மேடம் அது துவரம் பருப்பு மட்டும்தான் மேடம், பாசி பருப்புல அது கிடையாது. துவரம்பருப்பு நல்லது இல்ல, உண்மை. அது துவரம்பு அதிகமா சேர்த்து. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும், நம்ம ஒரே பருப்பை அதிகமா சாப்பிடுறது இல்ல, பல வகையான பருப்பை தான் மாத்தி மாத்தி சாப்பிடுறோம். அதனால பிரச்சனை இல்ல. எல்லா நேரத்திலயும் பருப்பு குழம்பு பருப்பு மட்டும் சாப்பிடுறது கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு மீன், ஒரு நாளைக்கு குழந்தை வந்துங்க, ஒரு குழந்தை வந்துங்க, அது அவன் வந்து கேம்ஸ் விளையாடினாலும் கேம்ஸ் போய் விளையாடணும், இல்லாட்டி அவன் வந்து நிறைய உடல் பயிற்சி செய்யணும், இல்ல அவன் வந்து ஆர்மியில போய் நம்மளை காப்பாற்றணும்னா இந்த ரசம் சாதமும் பருப்பையும் வச்சுட்டு இருக்க முடியாதுங்க. அவனுக்கு வந்து ரொம்ப பிசிக்கலா he has to be very very strong. இங்க இருக்கிற பிசிக்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற பிசிக்ஸுக்கும் அந்த அவங்களோட பிசிக்கல் எபிலிட்டி, அவங்களோட ஸ்டாமினாவும்
நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. நம்ம குழந்தைங்க பூஞ்சையா இருக்கிறாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு அவ்வளவு புரோட்டீன் இல்லைன்னு தான் நான் அது சொல்லுவேன். சொல்ல முடியாது மேடம். அது வந்து ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிற பிசிக்கல் பிசிக்ஸ் வந்து பிசிக்கல் இது வந்து மத்த யாருக்கும் கிடையாது. அவங்களோட ஸ்ட்ரென்த் வேற. அது மாதிரி புரியுதா? அவங்க அது வந்து அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து நம்ம இதுல கம்பேர் பண்ண முடியாது. பிசிக்ஸ் நம்ம பேசுவோம், மத்தவங்க எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பு. சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மிலிட்ரிக்காரனுக்கு தேவைப்படுற உணவு வந்து நமக்கு தேவையில்லை, அது அவனுக்கு தேவை. சரிங்க சார். நமக்கு தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ சார் வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கோபால் ரத்னா சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களை பத்தி இன்னைக்கு போடணும் லிஸ்ட்னு நினைச்சேன். லிஸ்ட் நிறைய பேர் ஆனதுனால இப்போ விட்டுட்டேன். அடுத்த ரவுண்ட் உங்களுக்குலாம். மைண்ட் யுவர் மைண்டின் சிறந்த மைல்கல் இந்த நாள் ஒன்று. இன்றைய பந்திக்கு முந்தையே வந்துட்டேன், சீட்டு பின்னால பிடிச்சாச்சு. கலந்து கொண்ட அனைவரும் அற்புதமாக பேசினார்கள். மனித நாகரிக வளர்ச்சியில் கலாச்சாரத்தில் உணவு முறையும் ஒன்று சார் சொன்னீங்க. உண்டல், பருகுதல், நக்கல் போன்ற வழிமுறைகளை, தென்னிந்திய வழிமுறைகளை திரு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சார் சிங்கப்பூர் சென்று சைனா ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டு விரிவாக எடுத்துரைத்தார். வசந்தி மேடம் சரிவிகித உணவையும் யுஎஸ்ஏவில் பெருவாரியான மக்களின் உணவு முறையும் எடுத்துரைத்தார். சிவகனி பேசும்போது உணவில் பயிறு வகைகள் விளக்கம், உணவே மருந்து கான்செப்ட் மிகவும் அருமை. வடநாட்டு உணவுகளின் சிறப்பை துரை தேவேந்திரன் வாதாடினார். நாவூரும் செட்டிநாட்டு உணவு வகைகளின் சீர்மரபை வினவிய திருமிகு வினை தீர்த்தான் சார். இலங்கை தமிழர் ஏம்பெற்ற திரு ரத்னவேலு ஐயா அவர்கள் காரசார ஒடியல் கூழ் படிஜோர். சாரங்கபாணி சார் ரஃபிபாய் பேச்சு அருமையிலும் அருமை. சிந்தை முட்ட கருத்துக்களை ஏற்றோம், மகிழ்ச்சி. நடுநிலை காத்த நடுவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம் சார். நன்றி சார், மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. ராமு சார் பேசுறதுக்கு ஸ்ரீதர் சார் பேசிட்டு சொல்லலாமா? சரி சார் வாங்க. வாங்க சார். ஸ்ரீதர் சார் பேசுங்க. நீங்களே பேசுங்க. ஸ்ரீதர் சார் பேசிட்டோம். நான் வந்து திரைமறைவில் இருந்து தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நானு. எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் நானு. இந்த கான்செப்ட் வந்து இது நல்லதா அது நல்லதாங்கிறது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் கொஸ்டின். ஆக்சுவலா ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஃபுட் ஸ்டைல் இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது, அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஒரு சார் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கா போனீங்கன்னா they eat lot of starch, நிறைய ஸ்டார்ச் சாப்பிடுவாங்க. ஆனா அதே சமயத்தோட ஸ்டார்ச்சோட பீஃப் எடுத்துக்குவாங்க. ஃபுல் ப்ரோட்டீன் இருக்கும் அதுல. கம்ப்ளீட் ப்ரோட்டீன் பிளஸ் ஃபேட்டு ஃபுல்லா இருக்கும், பிளஸ் பீன்ஸ். இதுதான் அவங்களுக்கு. பிளஸ் லாட் ஆஃப் கீரை இதை வைப்பாங்க. ஆனா எல்லாமே ஹார்ட் ஒர்க்கிங். ரெண்டாவது அவங்களுடைய ஜீன்ஸ், அவங்களோட டிஎன்ஏ வேற, டோட்டலா டிஃபரெண்ட். எல்லாருமே 6 feet 6.5 feet இருப்பாங்க. எல்லாம் ஹார்ட் ஒர்க்கிங். அதனால வந்து என்ன சாப்பிட்டாலும் சரியாயிருன்னு வச்சுக்கங்களேன், அது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அங்கேயும் டயபெட்டிக் நிறைய வந்திருக்குது பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ச். அவங்க எடுக்கிற ஸ்டார்ச் வந்து பார்த்தோம்னா அந்த உங்களுக்கு தெரியும் எல்லா ப்ராப்ளத்துக்கும் மெயின் காரணம் வந்து அது கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க பார்மசூட்டிக்கல் லைன்ல. ஓகே, மெடிசன்ல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்குது. என்ன பார்த்தோம்னா நம்ம ஸ்டார்ச்ல தான் இருக்கும். டொபக்கோ ஸ்டார்ச்சஸ் சரி, கார்ன் ஸ்டார்ச்சஸ் சரி, நம்ம ரைஸ் கார்போஹைட்ரேட் ரைஸ் சாப்பிட்டாலும் சரி, அது ஹையஸ்ட் இருக்கும். பொட்டேட்டோ இதெல்லாம் ஹையஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னம்னா இன்சுலின் வந்து சுரக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகி அப்புறம் டயபெட்டிக் வந்துட்டு வச்சுக்கல. பட் இதுல வந்து நம்ம சாப்பாடு நல்ல சாப்பாடு தான், நோ டவுட் அபவுட் இட். ஆனா ஆஸ் த டைம் கோஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கார்போஹைட்ரேட் அமௌண்ட் குறைக்கணும். மற்ற எல்லாமே எடுத்துக்கலாம், எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், எல்லா ப்ரோட்டீன், அந்த வாட் யூ கால் பீன்ஸ், எல்லாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் பண்ணலாம். இது அதெல்லாமே டெய்லி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா அவர் ஃபுட் ஆல்சோ குட். அதே சமயத்துல வந்து இப்ப அமெரிக்கால பார்த்தோம்னா அவங்க வந்து சம் பீப்புள் ஆர் டயபெட்டிக், சம் பீப்புள் ஆர் ஒபிசி, ஹைலி ஒபிசிட்டி. பிகாஸ் அங்க வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டூ மச், மெக்டானல்ட்ஸ் அதெல்லாம் அதிகமாகுது. பொட்டேட்டோ கன்சம்ஷன் இஸ் வெரி ஹை இன் அமெரிக்கா. அதே மாதிரி அங்கேயும் வந்து பீஃப் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ அங்கேயும் வந்து மிக்ஸ்டு கேட்டகரி தான். இட்ஸ் நாட் தட் everybody is having the same stamina or they are free from cholesterol or they are free from heart attack or free from diabetic கிடையாது.
ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் த என்வரான்மெண்ட் அண்ட் ஹவு த பீப்புள் ஆர் அடாப்டபிள் அண்ட் அக்செப்டபிள். அதுதான் இது முக்கிய காரணம் இல்லை. அஃப்கோர்ஸ் சார் ரசத்தை பத்தி சொன்னார். ரசத்துல வந்து இட் கண்டைன்ஸ் சோ மெனி இன்கிரீடியன்ஸ். இந்த நம்ம புளியை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, அன்னைக்கு புளியை பத்தி அதுல வந்து விட்டமின்ஸ், மல்டிபிள் விட்டமின்ஸ், அது உள்ள விட்டமின்ஸ் கணக்கே கிடையாது. ஓகே, அதுவும் அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சர் புளியில ஏகப்பட்டதுக்கு ஃபெவனாய்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது மாதிரி மேடம் சொன்னாங்க சாக்லேட் அமெரிக்கால கொடுக்குறாங்கிறாங்க. அங்க வந்து டார்க் சாக்லேட் இஸ் வெரி ஃபேமஸ் இன் அமெரிக்கா. நம்ம பார்க்குற சாக்லேட் வந்து நாட் குட். ஏன்னா அதுல வந்து கோகோ இஸ் வெரி லெஸ். இங்க நம்ம மறுபடியும் ஸ்வீட் கொக்கோ கோலால போற ஸ்வீட்டுக்கு போட்டுறோம், இனிப்புக்கு சாப்பிட்றோம். பட் அந்த மற்ற கண்ட்ரிஸ், பெல்ஜியம் போன வச்சுக்க டார்க் சாக்லேட், அமெரிக்கால டார்க் சாக்லேட், சுவிட்சர்லாந்து போன டார்க் சாக்லேட் இருக்குது. அதுல வந்து கொக்கோ இருக்குது. கொக்கோ இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிளவனாய்ட்ஸ். அதை நீங்க சாப்பிட்டோம்னா அவங்க மேடம் சொல்ற மாதிரி டேஸ்டும் இருக்குது. கிளைசமிக் இன்டெக்ஸ் ஆல்சோ வெரி வெரி லெஸ். ஃபிளவனாய்டு போறதுனால என்னன்னா இந்த ஃப்ரீ ராடிக்கல் ஜெனரேஷன் நம்ம கிளைசமிக் அதிகமா இருக்கிறனால அதெல்லாம் ஸ்கேவெஞ்ச் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணு வச்சுங்களேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் ஒரு இது இருக்குது. என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், அதுக்கு உண்டான டைஜஸ்டிவ் பவர் இருக்குதா, அதுதான் முக்கியம். வேற ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் தி டைம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ரவி சார் பேசுங்க சார். காணோம் இருக்காரா? ரைட். வணக்கம் சார். பட்டிமன்ற அருமையான இது. ஆனால் நீங்கள் தான் தீர்ப்பு எப்படி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் பேசினங்களை வச்சு கொடுக்காம உங்கள் கருத்தை தீர்ப்பாக சொல்லிட்டீங்களோ அப்படின்றது என்னது கருத்து. ஆனால் பேசின எல்லாருமே வந்து நல்லா பேசினாங்க. குறிப்பாக அந்தமா கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த 4 இது சொன்னார் இல்லையா, உண்ணல், தின்னல், பருகல், நக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசந்தி மேடம் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஹெல்த்துக்கு காரணம் இல்லை, நம்ம உழைக்காதது தான் காரணம். அந்தமா கிருஷ்ணமூர்த்தி சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ட அளவுக்கு உழைக்காம, உடல் உழைப்பு இல்லை. எவ்வளோ பேர் நம்ம இதில் வாக் பண்ணுறோம், எவ்வளோ பேர் உடல் உழைப்பு செய்கிறோம். அந்த உடல் உழைப்பும் சேர்ந்து இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ட உணவு நல்லபடியாக அட்ஜஸ்ட் ஆகி நல்ல ஹெல்த்தாகவே நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்க முடியும். அந்த நம்ம ஆக்சுவலாக இந்த 4th நவம்பர் 2024 நம்ம தளத்திலே வந்து அறுசுவைகள் என்ற தலைப்பில் நம்ம பேசியிருக்கோம். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, ஓர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் இதையும் ரிலேட் பண்ணாலே நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இதுவும் ரொம்ப ரிலவெண்ட்டாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி அரேபியன் உணவில் வந்து அவர் சொன்னது எல்லாமே வந்து ஒரு நான்வெஜ் உணவாக இருந்தது. அதில் ஏதாவது வெஜிடேரியன் உணவு இருந்தால் ரிஃபை பை ஏதாவது சொல்லலாம். அண்டு மூணாவது இந்த ப்ரோட்டீன்ஸு, அதான் ப்ரோட்டீன்ஸு நம்ம வசந்தி மடத்துக்கு கவுண்டர் நம்ம இவங்களே கொடுத்துட்டாங்க. நிறையா பயறு வகைகள் இருக்குது, இது அதை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் சப்சிக்வெண்ட்டாக பேசின வெறும் நம்ம நாராயணமூர்த்தி சார் அந்த கீரை வகைகள், அந்த நட்ஸு, இதை பற்றிலாம் நிறையா சொன்னார். ஸோ அதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சோர்மா டெத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், அதை பற்றி நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா நம்ம மெட்ராஸில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து இந்த சோர்மா டெத் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பழைய கறி எல்லாம் யூஸ் பண்ணுறதால. மொத்தத்தில் ரொம்ப நல்ல நிகழ்ச்சி சார். வாழ்த்துக்கள். பேசிய அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. அதாவது நீங்க கேட்ட கேள்வி என் கருத்தை தெரிஞ்சுட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டீங்க இல்லையா. அதாவது பேசணவங்கள்ல சிறந்த உணவுன்னு எத்தனை பேர் பேச? இல்லை, நீங்களும் வந்து சிறந்த உணவு எந்த வகையில சிறந்த உணவு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நீங்க கொடுத்துருங்களேன். சுவையில சிறந்த சொன்னேன். நம்மளோட வெரைட்டி ஃபுட்ல வந்து அது வந்து ஒவ்வொரு வெரைட்டி பல கீரைன்னு எடுத்தீங்கன்னா எவ்வளவு கீரை இருக்கு, பயிர் வகைகள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு பயிர் வகைகள் இருக்குது, எண்ணெய்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு தனி வகை இருக்கு. அப்போ ஒவ்வொன்றத்துலயும் அவ்வளவு வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டின்றது வேற மத்த இடத்துல இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. இப்ப கீரையில எத்தனை கீரை, இப்ப நம்ம கீரை பயிர் சொல்லுங்க, ஆனா நீங்க வெளிநாடுக்கு போங்க, அந்த அத்தனை கீரை கிடைக்காது. புரியுதுங்களா? இத்தனை பயிர் வகைகள் அங்க சாப்பிடுறாங்கன்னா கிடையாது, ஒரு சில விஷயம் தான் சாப்பிடுறாங்க. அப்ப நம்மளோட உணவு முறை வந்து ரொம்ப அவ்வளவு ஐட்டா இருக்குது, நம்ம கிட்ட வந்து அவ்வளவு ஐட்டா இருக்குது. ஆனா நம்ம சாப்பிடுறோமான்றதுதான் கேள்வியே தவிர நம்ம கிட்ட அவ்வளவு சத்து மிக்க உணவு இருக்குது. அததான் நான் வச்சு சொன்னேன். அதுதான் சிவகணி பேசினாங்க. சிவகணி பேசுறது நல்லது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார். ராம சார் இது வந்து என்னோட கருத்து, அவ்வளவுதான். இல்ல நான் ஜஸ்ட் நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொன்னேன். ராமு சார் தீர்ப்ப மாத்தி எழுதுங்க. அப்படி போடணும் அருவால. நமக்கு க்ளூ கொடுத்தா போலாம், மிச்சம் மொத்தம் விளையாடிடுவோம் இல்ல. மொத்தத்துல எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால 8 பேருக்குமே வாழ்த்துக்கள். தீர்ப்பு சொன்னாரு, அவரு கடைசியா வச்சுக்கிறேன். என்ன 8 பேருக்கு இப்போதைக்கு 8 பேருக்கு வாழ்த்துக்கள். சரியா?
வசந்தி மேடம் பேசும்போது டோட்டலி புது இன்ஃபர்மேஷன். அந்த யூரோப்பியன் பேஸ்டு யூஎஸ் பேஸ்டு உணவு வகைகள் சொன்னாங்க. அது பூரா புது செய்திகள். அதே மாதிரி ரிஃபை பை சொன்னது அரபு நாட்டு உணவு பூரா புது செய்திகள். அப்புறம் ரத்னவேல் சார் சொன்னது ஸ்ரீலங்கன் ஃபுட் எல்லாமே, அந்த பேர் எல்லாமே புது செய்திகள். கூட நம்ம துரை தேவேந்திரன் நார்த் இந்தியா கவர் பண்ணிக்கிட்டாரு. அவர் இந்தியா இருந்தாலும் சரிதான், கட்சி மாதிரி அந்த பக்கமா போய் சரி அதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஃபுட் வெரைட்டிஸ் எல்லாம் அவர் சொன்னாரு. அதுவும் நல்லா இருந்ததுனால வெரைட்டிஸ் நிறைய கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இங்க வினீத்தான் வர்ற போது செட்டிநாட்டு உணவு வகைகள் சொன்னாங்க. டாக்டர் சக்கரபாணி நிறைய இந்த இலக்கியத்துல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடத்தாம கண்ணியார் ஔவையார்னுட்டு நிறைய கோட் பண்ணாங்க. அது பண்பாட்டின் அடிப்படையில் வர்றபோது அது புது செய்தி அது. அப்புறமா சிவக்கனி உணர்வோட பேசணும்னு சொன்னாங்க. உப்பு காரம் புளி தண்ணீர் வர்றவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, கீரையில எவ்வளவு வெரைட்டி இருக்குது, வாழைப்பழம் ஏன் கடைசியில் சாப்பிட்றோம் அப்படின்னுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசன் பேக்ரவுண்டோட தமிழ் பண்பாட்டையும் சேர்த்து சொன்னாங்க. அது நல்லா இருந்தது. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி பலரும் சொன்ன மாதிரி அந்த 4 விதமான உணவு எடுத்துக்கிற வழக்கம் சொன்னாங்கல்ல, உண்ணல் தின்னல் பருகல் நக்கல் அப்படின்னு. நக்கல்லாம் கிடையாது, நிஜமா நல்லா இருந்தது. சரியா? அதுக்கப்புறமா பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிறதுக்கு அவர் ஒரு புது விதமான விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கம் நல்லா இருந்தது, பிடித்த மாதிரி இருந்தது. அது கையன் கொண்டாந்தாங்க, அது கொண்டு கூட்டி பொருள்களா இல்லை இயல்பாவே அப்படித்தான் அமைஞ்சுதா, அது மெட்டஃபரா சிமிலியா ஓமையா உருவகமா தெரியாது. ஆனா சாப்பிட்றப்போ முன்னாலவா அம்பு இழுக்கிற போது பின்னால வாங்குற போது ஒரு புது கண்ணோட்டம், கிரியேட்டிவிட்டி, அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமா சாப்பாட்டுல ப்ராப்ளம் இல்லை, உடல் உழைப்பு தான் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சிலர் சொன்னாங்க. சிலர் மேற்கோளும் காமிச்சாங்க. அதுலதான் ஒரு பொண்ணு சொன்னாலாம், வெயிட் ஜாஸ்தியா இருக்கிற பொண்ணை பார்த்து, ஏம்மா உன் வெயிட் ஜாஸ்தின்னாங்களா? அந்த பாப்பா சொல்லிச்சான், என் வெயிட் எல்லாம் ஜாஸ்தி இல்லை, ஹைட்டு தான் கொஞ்சம் கம்மி, அதை இன்க்ரீஸ் பண்ண சரியா போடான்னுச்சான். அதனால நீங்க எதை மாற்ற முடியும்? நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி உணவுல இதெல்லாம், பருப்புல இதெல்லாம் இருக்குது, கீரையில இதெல்லாம் இருக்குது, நார்ச்சத்து இங்கெல்லாம் இருக்குது, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இங்கெல்லாம் இருக்குது, எல்லா டயலாகும் பேசுறீங்க. இதை டெய்லி போய் சாப்பிடுவீங்களா? எங்கேயோ ஒரு ஸ்ட்ரேஞ்சா கேரளாக்காரன் ஒன்று வைப்பான், அவன் வரிசையா அந்த பூசணிக்காய் வெள்ளரிக்காய் அப்படிங்கிற மாதிரி தனியாவே வைப்பான். அது 10 சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு 10 வைப்பான், அது சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு 10 வைப்பான். வயிறு நிறையாது, எல்லாம் தண்ணீர் பண்டாம். அது மாறுதலுக்கு சாப்பிடலாமே தவிர ஹோட்டலுக்கு போகலாமான்னு கேட்டா எங்க பிரியாணி கிடைக்குதுன்னு கேட்குறாங்க, எங்க சிக்கன் ஃப்ரை நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க, நண்டு ஃப்ரை நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. அதனால தலைப்பு வைக்கிற போதே எது சிறந்ததுன்னு கேட்டாரு. நாக்குக்கு டேஸ்ட் தாங்க சிறந்தது, உடல் நலத்துக்கு சிறந்ததுன்னா கேட்டாங்க அங்க எங்கன்னா அவங்க எது உணவு எது சிறந்ததுன்னு கேட்டாங்க. என் நாக்குக்கு இதாம்பா சிறந்தது. ஹோட்டலுக்கு தேடி போறபோது உடல் நலத்தை தேடி தான் ஒவ்வொரு வாட்டி ஹோட்டலுக்கு போறீங்களா? எங்க நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டல்ல எது நல்லா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு தானே வாங்குறீங்க. தலப்பாக்கட்டிக்கு போனா இந்த பிரியாணி வாங்க, அங்க போனா அதை வாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை வச்சுக்கிறீங்களா? ஸ்ரீமத்தாய்க்கு போனா இது அப்ப மக்கள் டேஸ்ட்டுக்கு தான் ஹோட்டலுக்கு போறாங்களே தவிர இது உடல் நலத்துக்காக யாரும் ஹோட்டலுக்கு போறதே கிடையாது. சரியா? அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துல வீட்டுல சாப்பாடு நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு விளம்பரம் ஒண்ணு டிவியில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பையன் அப்பா 2 பேர் இருக்கிறாங்க, மனைவி கொஞ்சம் தள்ளி, அந்த மருமக கொஞ்சம் தள்ளி நிக்கிறா. இந்த பக்கம் பையன் அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கிட்டு டைல்ஸ் ஆர்டர் பண்றான், ஃப்ளோர் டைல்ஸோ வால் டைல்ஸோ ஆர்டர் பண்றான். அப்ப அப்பா நல்லா அழகா கேள்வி கேட்கிறாரு, ஏண்டா டேய், நீ குடுத்தன் நடத்த போறது அம்மாவோடய உன் பொண்டாட்டியோடையான்னு கேட்பாரு. அவன் மரியாதையா போய் ஒய்ஃபு கிட்ட எந்த டைல்ஸ் வாங்கலான்னு கேட்பான், ஒய்ஃப் ஒன்று சொல்லுவா, அதை வாங்கி வைப்பாங்க. 25 வருஷத்தோட அம்மா சாப்பாடு முடிஞ்சு ஓவர். சும்மா புலம்பீன்லாம் உட்காந்து நிற்கக்கூடாது. இனிமே வாக்கப்பட்ட இடத்துல 50 60 வருஷம் இருக்க போறீங்க. மரியாதையா மனைவி சொல்றது கேட்டீங்கன்னா மனைவி போட சாப்பிட்டு இருக்கிறதுக்கு பேரு புட்சால்தனா. சும்மா எங்க அம்மா வச்சா மாதிரி வருமா, எங்க அம்மா வச்சா, இந்த அம்மா வச்ச கதை ஓவர். அது ஹிஸ்டரி, அது ஆர்கியாலஜி. இதுதான் நீங்க மட்டும் ஏன் சார் அப்பப்போ அம்மா வீட்டு போறேன்னு சொல்றீங்க? அது தனி கதைங்க. பட்டிமன்றத்துல பேசுறது யார் மத்த பேசணும். அதாவது எப்படின்னா அந்தந்த நேரத்துல அது சரிங்க. இது ஒரு ஃபேக்டரி ஒன்ல 40 ப்ரோக்ராம் எடுத்தேன், ஸ்ட்ரைக் நடக்கிறப்ப எடுத்தேன். சரியா? ஃபேக்டரி பேர் அப்புறம் தனியா சொல்றேன். அப்போ பாகக்காய் கொண்டாந்து வைக்கிறாங்க, வாரம் 40 நாளுங்கிறதுனால திரும்ப திரும்ப பாகக்காய் அப்பப்போ வரும், வாரத்துல ஒரு நாளுன்னுட்டு. அந்த பாகக்காயில ஒரு டேஸ்டும் கிடையாது, மண்ணு மாதிரி இருக்கும். நான் சொன்னேன், பாகக்காயில எதுனா ஒரு கசப்பு கொஞ்சம் வேணாமாயா அப்படின்னு கேட்டப்ப அந்த பக்கத்துல இந்த HR மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு, நாங்க
உடம்புக்கு நல்லதுன்னு ட்ரேட் யூனியன் லீடரை உட்காந்து கன்சல்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாங்க புக் பண்ணி வச்சிருக்கிறோம் எது எது என்ன இன்னைக்கு சமைக்கணும்னு. பாகக்காய் நல்லதுன்னு சொன்னோம், ஒத்துக்குனாங்க அவங்க. சரின்னு பாகக்காய் வச்சா தொழிலாளி சாப்பிட்டுட்டு மனுஷன் சாப்பிடுவானா கசக்குதுன்னா, அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா எல்லா பாகக்காயும் வெட்டி போட்டு வெந்நீர்ல வச்சு கொதிக்க வச்சுட்டு வெந்நீரை கீழே ஊத்திட்டு மிச்சம் இருக்கிற பாகக்காயத்தை நாங்க இங்க போட்டுருவோம், குழம்புல வச்சிருவோம் அப்படின்னாங்க. ஆடா பாவிகளான். அந்த மாதிரி நாட்டு நடப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க பாவக்காய் சாப்பிட்டோமே டயலாக் ஒன்னா பேசிக்கோ. பாவக்காயா சாப்பிட்டேன், உள்ள இருக்கிற சத்தெல்லாம் தூக்கி காவாயில ஊத்திட்டேன், மிச்சம் இருக்கிறது தானே சாப்பிட்டேன், அதை தானே நாமளும் இங்க பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்கப்புறமா இலக்கியத்திலே வந்தோம்னா வாழால் மகவரிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். இலக்கியத்துல இந்த கோளாறும் பண்ணிக்கிறான். அவன் பிள்ளைய வெட்டி இவர் கொடுக்குறாராம் விருந்தினருக்கு வந்தவங்களுக்கு. என்னடே விருந்தினருக்கு சாப்பாடு போட முடிஞ்சா போடு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி தொலை, இதனாத்துக்கு பிள்ளைய வெட்டி போடுறது. சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தா கண்ணப்ப நாயனார் பத்தி டாக்டர் சக்கரபன் சொன்னார் நினைக்கிறேன். அவர் சொன்னாரு காட்டு பன்றி வறுத்து கொடுத்தாரு, கடவுள் சாப்பிட்டாரா தெரியாது. குகன் ஒரு ஆளு காட்டான், அவன் அங்க இருக்கிற மீனையும் அங்க இருக்கிற கறியையும் கொண்டாந்து ராமருக்கு கொடுத்தா வரைக்கும் பேசுறாங்களே தவிர ராமர் சாப்பிட்டாரா அதுக்கு டயலாக் கிடையாது. இங்க கடவுள் சாப்பிட்டாராவும் நமக்கு தெரியாது. கண்ணப்ப நாயனார் குகன் எல்லா டயலாக்கும் இங்க நிச்சிருவானுங்க. டே கொடுத்த மரியாதை ஏன்னா வாங்கி சாப்பிடணுமா இல்லையா? அந்த கடவுள் சாப்பிட்டா மாதிரியும் தெரியல, இந்த ராமர் சாப்பிட்டா மாதிரியும் தெரியல. அதனால அவன் டயலாக் பேசிட்டு வேற ஏதாவது செய்வானே தவிர கடவுள் உள்பட ராமர் உள்பட டயலாக் வேற இருக்கும், இது வேற இருக்கும். அதுக்கப்புறமா சிவகன்னி மேடம் வந்து திருநெல்வேலி அல்வாவை கொண்டு போய் வசந்தி மேட்டுக்கு வித்தாங்க. எல்லாம் ரொம்ப தப்பு. திருநெல்வேலிக்கெல்லாம் அல்வா கொடுக்க கூடாது. வேற யாராவது ஏமாந்தவனா பார்த்து கோழி கடிச்சதுன்னா அந்த கோழிக்கு கொடுக்கணும். வசந்தி மேடத்துக்கு கொடுத்தது ரொம்ப தப்பு. அதனால அவங்க மாத்திக்கணும். அப்புறம் அடிப்படையில மனிதன் இந்த வரலாறுன்னு பார்த்தோம்னா யுவல் நோவா ஹராரில இருந்து ஹண்டரு கேதரரு எதை ஹண்ட் பண்றானோ அதுல புரோட்டீன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஆடே கிடைக்கும் இல்ல, எது வேணாலும் கிடைக்கும். ஊர்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான விலங்குகள் பறவைகள் மீன்கள்ல எது வேணாலும் கிடைக்கும். சரி விகித உணவு பேலன்ஸ்டு டயட்னா அவனுக்கு அவ்வளவு புரோட்டீன் கிடைச்சது. நீங்க எவ்வளவு பருப்பு சாப்பிட்டாலும் அனிமல் புரோட்டீனுக்கு ஈக்குவல் கிடையாது. நாம வளர்ந்து வந்திருக்கிறோம் இல்லையா, நாம இன்னொருத்தரை உருவாக்கணுமா இல்லையா, நம்ம பொறுப்பு இருக்குது இல்ல. பேட்டன் கொண்டு போய் நம்ம அடுத்த ஆளை உருவாக்கணும். அடுத்த சந்ததி ஹோமோசேப்பியன் சேப்பியன்ஸ்ல இருந்து இன்னொன்று புதுசா ஒரு இனம் வரணும்னா மரியாதையா அனிமல் புரோட்டீன் சாப்பிடணும். ஏன்னா நம்ம ஹண்டரு கேதரரு அப்படிதான் இருந்தாக வேண்டும். சரியா? அப்புறமா இறுதியாக டாக்டர் ஸ்ரீதர் சொன்னாங்க லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு. நான் அந்த அரிசி தான் சாப்பிடுகிறேன், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு. இது வந்து சாப்பிட்ட ஒரு 1 ஹவருக்கு மெதுவா அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது சாதா ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா டமால்னு 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும் சுகர். 1 ஹவருக்குள்ள 100 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். இது சாப்பிட்டோம்னா 50க்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது, மெதுவா கிராஜுவலா வரும். அது உடம்புக்கு நல்லது. இட் வில் நாட் அஃபெக்ட் அதர் ஆர்கன்ஸ் இன் த பாடி. அதனால இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. ஓவராலா மேனு நோமாடுங்கிறவன் நாடோடினா ஆப்பிரிக்கால இருந்து புறப்பட்டு அவன் உலகம் பூரா போயிருக்கிறான். போற இடத்துல என்னென்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டு உயிரை தக்க வச்சுதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாங்க. அதனால மனுஷன் அடாப்ட் பண்ணிக்குவான், எதை வேணாலும் சாப்பிடலாம். சந்தோஷமா சாப்பிடுங்க. நன்றி. தேங்க்யூ. நாளையில இருந்து ராமு சார் வீட்டுல வந்து சார் பாவக்காய் செய்வாங்களா வீட்டுல மேடம்? பாவக்காய் செய்வாங்களா வீட்டுல? எனக்கு நிஜமா கசக்கிறது அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இல்ல, எங்களுடைய கேள்வி மேடம் செய்வாங்களான்றதுதான். செய்வாங்க. ஆமாம், பொங்கல் மிளகு சாப்பிடுவேன், எல்லா கறிவேப்பிலையும். நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ஹண்டர் தான். அதுக்காக நாளையில இருந்து நம்ம வெறும் கறி மட்டும் சாப்பிட முடியாது, இது மட்டன் மட்டும் சாப்பிட முடியுமா, சிக்கன் மட்டும் சாப்பிட முடியுமா, அது மட்டுமே சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. காலங்காலமா பழகி வந்திருக்கிறோம் நம்ம. ஹண்டரா இருந்தாலும் ஹண்டரா இப்ப இல்ல, எத்தனை நூற்றாண்டுகள் வந்து எவ்வளவு 1000 வருடங்கள் கடந்தாச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டு. இப்போ பாலியோலித்திக் ஃபுட்னு சாப்பிட்டோம்னா 4 முட்டை நெய்ல போட்டு சாப்பிட்டா 4 கிலோ வெயிட் குறையுது. அதெல்லாம் சரிதான், சாப்பிடுறோமான்றதுதான் கேள்வி. எல்லாம் ஓகே, சொல்றதுக்கு நல்லாதான் இருக்குது, சாப்பிடுறோமா கேள்வி அதுதான். அப்போ நம்ம அந்த மாதிரி உணவை சாப்பிடலனாலும் ஹெல்த்தியா தான் இருக்கிறோம். இப்ப அப்படி ஒண்ணும் கேட்டு போய் யாரும் இல்ல. நம்ம அதெல்லாம் சாப்பிடுறதுனால நம்ம 80 வயசு வரைக்கும் வாழலன்றது இல்லையா? எல்லாருமே 80 வயசு மேல வாழ்ந்து தானே இருக்கிறோம். சும்மா சாப்பாடு இல்ல, சயின்ஸ் தான். பட் சயின்ஸ் இருந்தாலும் அது அப்ளை பண்ணனால நடைமுறைக்குன்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஆரம்பிங்க சார், வாங்க.
டெய்லி புரோட்டீன் இவ்வளோ, ஆமாங்க சார், கார்போஹைட்ரேட்ஸ் பேசுறீங்களா? இவ்வளோ, ஸ்டார்ச் இவ்வளோன்னு பார்த்தா சாப்பிட முடியும்? அது முடியாது இல்லை. முடியாது 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 முடியாது. பிராக்டிக்கலா ஆரம்பிங்க சார், பேசுறீங்களா? அதாவது இந்த உணவு முறையை பற்றி சொல்லும் பொழுது வந்து உழைத்தா எல்லா சாப்பாடுமே வந்து ருசியான சாப்பாடு தான். அது வந்து இடத்து உழை பேசுறவங்க எல்லாம் அற்புதமா பேசினாங்க. சிலோன்காரர் பேசும் பொழுது அந்த சம்பல் வகையை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா சிலோன்ல வந்து சம்பல் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த கருவாட்டை சுட்டு போட்டு அந்த சமாச்சாரம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாம வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்ல உழைச்சிருந்தா அந்த பசியோட இருக்க சாப்பாடு வந்து எல்லாமே அமிர்தம் தான். அதனால வந்து குறிப்பா தென்னிந்தியாவில் எல்லா வகையான உணவும் இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறதுனால வந்து எல்லாமே நல்ல உணவுன்னு தான் சொல்லணும். பேசிய அத்தனை கருத்து பேச்சாளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அது என்னுடைய சார். நன்றி சார், நன்றி சார். சிவகுமார் சார் வாங்க. வணக்கம் வணக்கம். ஒரு அருமையான டின்னர் சாப்பிட்ட உணர்வு சார். சூப்பர் டின்னர் சாப்பிட்ட உணர்வு. அதுல எல்லாருமே நல்லா பேசினாங்க. தென்னிந்திய உணவுல சிவகணி சூப்பரா பரிமாறினாங்க. நம்ம தென்னிந்திய உணவு இறைய போட்டு அப்படியே சூப்பரா வடை பாயாசம் எல்லாத்தையும் பரிமாறினா உணர்வோடு சாப்பிடணும், உணர்வோடு பரிமாறணும். அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க போட்ட தென்னிந்திய சாப்பாடு சூப்பர். வட இந்திய சாப்பாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம துரை தேவேந்திரன் போட்ட சாப்பாடு இருக்குல்ல, அருமைன்னா அவ்வளவு அருமை. என்னென்ன சொல்லிட்டா இருப்பாங்க, அவ்வளவு இனிப்புனால எல்லாம் சாதாரண இனிப்பு இல்லை, எல்லாமே நட்ஸ் கலந்த இனிப்புகள், நியூட்ரிஷியஸ் இனிப்புகள். அவ்வளவு சொன்னாரு. என்னென்ன சொன்னா, அது காது கச்சேரி, என்ன காஜி கத்திரி, ஸ்வீட் வகையில் அவ்வளவு ட்ரை ஃப்ரூட் நம்மளுக்குள்ள ஜாங்கிரி ஜிலேபி இல்ல, ட்ரை ஃப்ரூட் ஜிலேபி, காஜி கத்திரின்னு எல்லாம் நியூட்ரிஷியஸ் ஸ்வீட் அவ்வளவு நல்லா போனாருங்க. எல்லாத்தை விட எது சிறந்ததுன்னு பார்த்தா சுவையில தென்னிந்திய உணவுகள், வலிமையில உடல் வலிமையில பாத்தீங்கன்னா வட இந்திய உணவுகள், மற்ற உணவுகள் சொல்லுவேன். அதுலயும் லோ கார்போ ஹை புரோட்டீன் என்ற அந்த அடிப்படையான உணவு தான் நான் சிறந்த உணவா நான் சொல்லுவேன். நம்ம ராமசார் சொன்ன மாதிரியும் நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி லோ கார்போ ஹை புரோட்டீன் தான் சிறந்த உணவு. நான் ருசிக்கு எடுத்தீங்கன்னா தென்னிந்திய உணவுகள், வலிமைக்கும் உடல் வலிமைக்கும் பாத்தீங்கன்னா லோ கார்போ ஹை புரோட்டீன் சொல்ற வசந்தி மேடம் சொன்ன உணவுகள். வலிமையில நம்ம தென்னிந்திய உணவுகள்ல சாப்பிடுற சாப்பாடு மக்களை பார்த்தாலே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வீக்கரா தான் இருக்கான்ற ஃபீலிங். இந்த உணவு நம்ம ருசிக்காக தான் சாப்பிடுறோம், உடல் வலிமைக்கோ இல்லை. ஆனா மற்ற உணவு சாப்பிடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் வலிமையோட ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பிரமாதமா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதுவும் பர்டிகுலர் நார்த் அமெரிக்காவிலையும் சைனாலையும் ஆப்பிரிக்கால இருக்க ஸ்போர்ட்ஸ் மேனோட நம்மள கம்பேர் பண்ண விட. அதுக்கு காரணம் நம்ம உணவு தென்னிந்திய உணவு முறைன்னு சொல்றேன். we should shift to low carbo high protein உணவு தான் மாறணும். அப்போதான் நம்மள உடல் வலிமை போட்டு மற்றவர்களும் போட்டி போடும் அளவுக்கு நம்ம முன்னேற முடியும் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் பிரமாதமா பேசுனாங்க. நீங்க பேசுற முத்தாய்ப்பா, நீங்க பேசுற பேச்சு சூப்பர். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். பிரமாதமான ஒரு டின்னர் சாப்பிட்ட உணர்வு. தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. அகிம்சிகா பேசுறீங்களா? வாங்க. ஆர்ட்ஸ் மலையிலிருந்து வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். மிகவும் அருமையா இருந்தது. எல்லாருடைய கருத்துக்களும் வரவேற்கத்தக்கது. மிகவும் நன்றாக இருந்தது, ரசித்தோம். எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சு. எது சிறந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு சோறு தான். அது எங்க இருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு வெளியால போய் சாப்பிட்டாலும் இன்றைக்கு ஒருக்கா நாங்க எங்கட சோறு கறி சாப்பிடாம எங்கட பசி ஆறாதுன்னு தான் சொல்ல வேணும். அப்படின்னு சொல்றது. இங்கேயும் எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, நண்பிகள். அது பாகிஸ்தானா இருக்கட்டும், வியட்நாம், எல்லா விட்டையுமே நாங்க போயிருக்கிறோம். அவையும் எங்கட விட்ட வந்திருக்கிறோம். பாகிஸ்தான் முறையிலையும் எங்கட சோறு தான். அங்க போயும் அதுவும் உட்கார்ந்து இருந்துதான் சாப்பிடுறது, பாய் போட்டு உட்கார்ந்து இருந்து. அதே இதுதான். மற்றது அந்த ஸ்பானியல் சாப்பாடு அந்த பைலாண்டு சொல்றது ரைஸுக்கு தான் எல்லாமே போடுவாங்க. அது மாமிசமா இருக்கட்டும், நாங்க மரக்கறியா இருக்கட்டும், அதுவும் அங்கேயும் சோறு தான். அடுத்தது அந்த வியட்நாம் ஃப்ரெண்ட் அவட்டையும் போனா அந்த வெள்ளை சோறு தான் முதல்ல வைப்பாங்க. இங்க அந்த மல்லிகைப்பூ அரிசின்னு சொல்றது
என்ன சொல்ற பொன்னி அரிசின்னு சொல்லுவாங்களா அங்க இந்தியாவில், அப்படி நினைக்கிறேன். சம்பா, அந்த கீரி சம்பா அப்படின்னு சொல்லி அரிசியல்ல தான் விதம் இருக்கே தவிர கூடுதலாக பாகிஸ்தான், வியட்நாம், அடுத்தது என்னோட அவ வந்து துருக்கி, மற்றது எகிப்து, இவ்வளோ பேரும் கூடுதல் அவையும் சாப்பிடுறது அரிசியா தான் இருக்குது. சோறு எனக்கு பிடிச்சது சோறு தான். எங்களோட சாப்பாடு வந்து நாங்க எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அதுதான் எங்களுக்கு எப்பவும் உடல் நலத்துக்கும் நல்லது, எதுக்குமே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. வாங்க வாங்க. என்ன இன்னைக்கு லீவா? சோறு கண்ட இடம் சொற்கண்டாங்க ஒரே வரியில. அவ்வளவுதான், அதேதான். நாளைக்கு வேணும் இல்லைன்னா சாரு சோறு கிடையாது. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். பேசினவங்க எல்லாருமே ரொம்ப அருமையா பேசுனாங்க. எல்லாருமே வந்து வசந்தி மேடம்லாம் கூட இங்க இருக்கும் போது அந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இருப்பாங்க. அங்க போன பின்னர் அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பழகிக்கினாங்க. அது வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கும் ஃபர்ஸ்ட் நாள் நான் சவுதிக்கு போய் இறங்கின உடனே எங்க வீட்டுக்காரர் வாங்கி வச்சது இந்த ப்ரோஸ்டட் சிக்கனும் அந்த குப்பூஸோ தான். அதை பார்க்கும் போதே எனக்கு வாமிட் தான் வந்துச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை பழகிக்கிட்டேன். பழகிக்கிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சேன். சாப்பிட சாப்பிட அதோட சுவை தெரிய ஆரம்பிச்சது. இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது அம்மா தான். அம்மா கொடுக்கும் போது அந்த பாசத்தோட உணர்வு கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்க்குறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா பிள்ளைங்க வளர வளர அதுங்க வந்து நாக்குக்கு சுவைக்கு அடிமை ஆயிடுறாங்க. அவங்க வந்து சுவையே தேடிதான் போறாங்க. எல்லாருமே சுவைக்காக தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்க வந்து டேஸ்டியான ஃபுட்டு கிடைக்குதோ அதை தான் தேடி தேடி சாப்பிடுறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்த பின்னர் தான் திருப்பி எல்லாருமே வந்து நம்ம வந்து அந்த ஃபுட்ல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி மாறிக்கிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஏழை நாடுன்னு தான் இன்னுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வயல்ல நம்ம தமிழ்நாட்டுல வயல்ல வேலை செய்ய போற ஒரு மனுஷன் நைட்ல சாதத்துல தண்ணியை ஊத்தி பழைய சாதம் வெங்காயம் பச்சை மிளகாவை கடிச்சு சாப்பிட்டுட்டு போன விவசாயிக்கு வந்து காலையில 6 மணிக்கு போனா 12 மணி வரைக்கும் அவனால அந்த வயல்ல இறங்கி வேலையை செய்ய முடிஞ்சதுன்னா அதுல இருந்த அந்த ஒரு எனர்ஜி அந்த ரைஸ்ல கிடைச்ச அந்த ஒரு எனர்ஜியால தான் அந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க. இன்னும் நல்லாவே ஹெல்த்தியாவே இருந்தாங்க. அதுதான் நான் இந்த உணவுல வந்து அந்த அளவுக்கு சத்து அதிகமா இருக்கு அரிசியில அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ ரீசெண்டா நம்ம சன் டிவில வந்து ஒருத்தர் பேர் மறந்துட்டேன், ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அப்ப வந்து அவர் சொன்னாரு, நம்ம இந்த புயல் வந்து எல்லாமே வந்து நெல்லெல்லாம் வளர்ற நெல்லெல்லாம் அழிஞ்சு போயிடுதே, வெள்ளம் வந்தவொடனே நெல்லு தலை சாஞ்சிடுதே அப்படின்னு சொன்னப்ப அவர் என்ன சொன்னார்னா, நம்ம வந்து நம்மளோட பழமையான விவசாயத்தை மறந்துட்டோம். நம்ம வந்து ஒரு காலத்துல செந்நெல் வளர்த்தோம். அந்த நெல் வந்து நம்ம ஆள் உயரத்துக்கு வளரும், அட்லீஸ்ட் 5 அடியாவது அது வளரும். அந்த அரிசியை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா 70 தான் சொன்னாரு. 1970க்கு அப்புறமா அந்த அரிசியெல்லாம் நம்ம மறந்துட்டு நம்ம வந்து வேற அரிசி ரகங்களுக்கு நம்ம மாறிட்டோம். அதனால அதெல்லாம் வந்து குட்டை ரக பயிர்களா இருக்குது. அந்த மாதிரியான குட்டை ரக நெல்கள் வந்து என்ன ஆகுது, அந்த தாங்க மாட்டேங்குது. அதோட ஸ்டெம் எல்லாம் வந்து ரொம்ப லீனா இருக்கு. அதனால வந்து மழையிலோ வெள்ளத்திலயோ வந்து அது தாழ மாட்டேங்குது. 60க்கு முன்னாடி எல்லாம் அந்த மாதிரி ஆவாது அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த ஒரு தகவல் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன். டோட்டலா வந்து இது ரொம்ப அருமையா இருந்தது. என்னதான் இருந்தாலும் சத்தான உணவா சத்துள்ள உணவா இல்லையா அப்படின்னும் போது காசுதான் முக்கியம். காசு இருந்துச்சுன்னா வந்து நம்ம சத்தான உணவா சாப்பிடலாம். காசு இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு பிடி சாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் நினைச்சு அவங்களோட வயிற்றை நிரப்பிக்குவாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. அருமையான உரையாடல், ரொம்ப அருமையா இருந்தது. அனைவருக்கும் நன்றி. நான் ஒண்ணு சொல்லணும். எல்லாம் சொன்னீங்க ரைட்டு. தீர்ப்பு சொன்ன நடுவருக்கு இப்போ டின்னர் உண்டா இல்லையா அந்த தீர்ப்பு சொல்லவே இல்லையா? லதா மேடம் வாங்க. சார் எல்லாருமே நல்லா பேசினாங்க. ஏன்னா உணவு சம்பந்தப்பட்ட டாபிக்ங்கிறனால எல்லாருக்குமே இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. கேட்டவங்களுக்கும் சரி, பேசினவங்களும் மற்றவங்க பேசினதை வச்சு அவங்களும் நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருப்பாங்க.
ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். வேற கண்ட்ரி இது, நம்ம கண்ட்ரிலேயே உள்ள வேற பார்ட்ஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ஒரு குறை இருந்த மாதிரி இருந்தது. என்னன்னா, எல்லாரும் அவங்கவுங்களது என்னவோ அது வந்து சொன்னாங்களே தவிர ரொம்ப பெருசா டிஃபெண்ட் பண்ணல. அவங்க இப்படி சொன்னது தப்பு, இவங்க அப்படி சொன்னது ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சொல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. சாப்பிடுறது பேசும்போது வேற ஏதோ கவனம் வராது. அதர்வைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச். நன்றி நன்றி. முடிச்சுக்கலாமா? 9:30 ஆயிடுச்சு. ஒரே நிமிஷம் லதா மேடம், வி ஆர் நாட் ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ். நம்ம வந்து பட்டிமன்றத்திலே பேசி பேசி வளர்ந்தவங்க இல்லை. இப்போதான் இது 2வது பட்டிமன்றம். நம்மளும் ஒரு 100வது பட்டிமன்றம் நடத்தும் போது இதை விட ரொம்ப நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணுவாங்க எல்லாருமே. லதா மேடம் பேசியிருந்தாலும் சாப்பிடத்தான் பேசியிருப்பாங்க. ஆமா சார். கல்யாணி மேடம் பேசலையா? கல்யாணி மேடம். சொல்லுங்க மேடம். வசந்தி மேடம். நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஆனா உங்களுக்கு வந்து 6 minutes 5 minutes டைம் வந்து முதல்ல ரொம்ப குறைச்சல். அதுல வந்து ரெண்டு ரெண்டு உங்க பாயிண்ட்டையும் சொல்லணும், மற்றவங்க பாயிண்ட்டையும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. அப்படி இது அப்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது 1-2 நானும் சொன்னேன். ஒண்ணு என்ன அப்படின்னா, மாலதி மேடம் சொன்னாங்க, நான் அங்கேருந்து வந்தப்போ அங்கதான் அங்கே இருக்கிற பழக்க வழக்கத்தை தான் நான் பண்ணியிருப்பேன், இங்கே வந்து மாற்றிக்கிட்டேன் அப்படின்ட்டு. அது கரெக்டு தான். நான் இங்கே வந்து ரைஸே சாப்பிடாம இருக்கிறேன்னா, இல்லை ரைஸ் சாப்பிட்றேன். ரைஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கொஞ்சமாக ரைஸ், கொஞ்சமானா ஒரு 2 கரண்டி தான் சாப்பிடுவேன். நம்ம என்ன கொண்டு வர பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்து, நான் ராமு சார் சொன்னாப்புல, நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளோட பழக்கத்தையே கொண்டு போய் பழக்கம் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா, நம்ம இப்போ என்ன வியாதி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அது அவங்க சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சின்ன வயசில் அவங்க ஃபேஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம பழக்கத்தை நம்ம வீட்லேயே மாற்றி அவங்களுக்கு வந்து சரியான ஆரோக்கியமான உணவை முதல்ல இருந்தே இவ்வளவு 2 இட்லினா 2 முட்டை, இல்லாட்டி ஒரு சிக்கன்னா கொஞ்சம் தான் ரைஸு, அதே நிறைய சாப்பிடுங்க. இதை நம்ம மாத்தாமன்னா அவங்களுக்குள்ள பேரன் பேத்தியோட ஜீனு இப்படியே தான் வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட ஜீனே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட பையனுக்கு நாங்கள் முதல்ல இருந்தே அவனுக்கு மீட் கொடுக்க பழக ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் பேசி, எனக்கு ரொம்ப பசிக்கும் அவனுக்கு. அதனால அவன் சொல்லிகிட்டே இருப்பான், எனக்கு சாண்ட்விச், இந்த பீனட் பட்டர் சாண்ட்விச் போராது, எனக்கு பசிக்குதுன்ட்டு. ஸோ அவனுக்கு சிக்கனும் முதல்ல நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது சிக்கனும் டர்க்கி சாண்ட்விச் தான். அந்த ஒரு டர்க்கி சாண்ட்விச் அவங்க சாப்பிட்டாங்கன்னா ஹோல் டே அவங்களால தாங்க முடியும். அவங்களால அவ்வளோ கேம்ஸு, நம்ம ஊர் மாதிரி இல்லை இங்கே கேம்ஸ் அவ்வளவு ரொம்ப 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 பவர் கேம்ஸ் இங்கே. அப்புறம் அவங்க கம்பீட் பண்ணுறது மற்றவங்களோட கம்பீட் பண்ணுறாங்க. ஒரு அமெரிக்கன், ஒரு பிளாக், இவங்களோட கம்பீட் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் பயங்கரமாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த ஸ்டாமினாக்காக நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் லேட்டர் அவனே டிசைட் பண்ணி, நான் வந்து எக் மட்டும் சாப்பிடுவேன், மற்றெல்லாம் சாப்பிடலன்னு அவனே டிசைட் பண்ணால், அது காலேஜுக்கு வரும்போது. ஆனால் நம்ம ஏன் இப்போ மாற்றிக்கணும் வீட்டில் அப்படின்னா, நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம அதை காட்டி கொடுக்குறோம். என்னோட அறுசுவை உணவு இருக்குதான், என்னோட ரைஸ் இருக்கு, பருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது வந்து சரியான விதத்துல சாப்பிட்றோமா அப்படிங்கறத நம்ம வீட்டுல கொண்டு வந்தாதான். இப்ப என்னோட பேரன் பேத்திலாம் மீட் சாப்பிடுறாங்க. என்னோட மருமக மீட் சமைக்கிறா, நாங்க ஒன்றும் சொல்றது இல்லை, பண்ணுமா அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த அருவருப்பே முதல்ல இருந்து வராம பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களால எல்லா உணவையும் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். அது இல்லாம நான் ரசம் சாதம் சாப்பிடுவேன், மோர் சாதம் சாப்பிடுவேன்னா அவங்களுக்கு வெரைட்டி குறைஞ்சிருது. அவங்களுக்கு நிஜமாவே அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வர மாட்டேங்குது. நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் குறைச்சலா இருக்கு. அது நாங்கள் நேரில் பார்க்குற உண்மை இது. அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் அடுத்த ஜெனரேஷனுக்காக நம்மளை மாற்றிக்க வேண்டியிருக்கு, நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்களுக்கு. மேடம், உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மேடம். அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இனி வர ஜெனரேஷன்லாம் எந்த அப்பா அம்மா சாப்பிடுறது கிடையாது. நல்லதா போச்சு. நீங்க சொல்றத ஒருத்தனும் கேட்கறது கிடையாது. குழந்தை வரைக்கும் கேட்கறான். அதுக்கப்புறம் நீங்க அதெல்லாம் நீங்க உங்க காலம், நீங்க அதெல்லாம் கேட்காதீங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீங்க அதுல தலையிடாதீங்க. இப்படியே சொல்லிட்டு போட்டாங்க. உங்க பருப்பு ரசம் காய்கறி சாப்பிடுறது கிடையாது பசங்க இன்னைக்கு. எதுவும் பிள்ளைங்க இன்னைக்கு சிட்டில நம்ம சுத்தி இருக்கிற பிள்ளைங்க வந்து வளர்ந்த பிள்ளைங்க சாப்பிடுறதெல்லாம் டோட்டலா நம்ம வெஜிடேரியன் ஃபுட்டு. நம்ம பண்பாடுலாம் நம்ம பேசுறவன்
பேசுறதுக்கு மட்டும்தான். எந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் நம்ம சொல்ற விஷயத்த எதையுமே சாப்பிடுறது கிடையாது. அவங்களுக்கு தேவையானது அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜிம்முக்கு போறாங்க. இன்னைக்கு எல்லா லேடிஸும் ஜிம்முக்கு போறாங்க. ஆமா இன்னைக்கு எல்லா லேடிஸும் இங்க வந்து எத்தனை லேடிஸ் ஜிம்முக்கு போறவங்க, எத்தனை ஜிம் லேடிஸ்க்காக திறந்து வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம தான் நினைக்கிறோம் இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் நம்மள ஃபாலோ பண்றாங்க. சுத்தமா கிடையாது. அவங்களோட ஸ்டைலே வேற, அவங்களோட மாறி போச்சு எல்லாமே. அதாவது நம்ம எது சொல்லி கொடுத்தாலும் இனி வர ஜென்ரேஷன்லாம் கேட்காது. அவங்கவுங்க டிசிஷன் எடுத்துட்டு அவங்களும் எல்லாருமே படிக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே உலகம் கையில வந்துருச்சு. இதெல்லாம் எத்தனை பேர் டாக்டர்ஸ் பேசுறான், எத்தனை பேர் அவேர்னஸ். இன்னும் சொல்ல போனா ஹெல்த் அவேர்னஸ் நிறைய இருக்கு நம்மளை விட. அவங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த ஒரு சிலர் மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாகுது. அது வந்து நம்ம அந்த மாதிரி இல்ல, மாறி இருக்குது, நிறைய மாறி இருக்குது. அவங்களுக்கு வேணும்னா அவங்க சாலட் வேணா சாப்பிட்டு, வெஜிடேரியன் வேணா சாலட் சாப்பிட்டுக்குவாங்க, ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க. அதான் சொல்றாங்கல்ல, பச்சையா சாப்பிட்டுக்கிறேன் நான் கேரட், நீ சமைச்சு கொடுக்காத. ஆமா ஆமா புரியுதுங்களா? அப்போ வந்து பிள்ளைங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுறாங்க. கேரட் பீன்ஸ் எது வேணுமோ அது பச்சையா சாப்பிட்டுக்கிறாங்க. ஆனா வந்து சமைச்சு கொடுக்காது, எனக்கு வேண்டியது நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்றான். இது வந்து ஓவரால் நான் வந்து பல பேர்கிட்ட நான் இந்த இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன். பல காலேஜ்ல பார்த்திருக்கேன். பிள்ளைங்க வந்து நம்ம கொடுக்குற சாப்பாடை சாப்பிடுறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க டிசிஷன் எடுத்துக்கிறாங்க. அது எப்பயுமே வர மாதிரி ஒரு சிலர் அளவு மீறி போறதும் இருக்குது. அது வந்து எந்த காலத்துலயும் இருக்கும். அது இதான் உண்மை. மணி ஆயிடுச்சு, ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிடுறேன். நம்ம பிள்ளைங்க ஸ்டீஃபன் சொன்னதை அப்படியே ஒத்துக்கிறேன். நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற பேச்சு கேட்கறது இல்லை, நம்ம கொடுக்குற சாப்பாடு சாப்பிடுறது இல்லை. நம்ம கார்டை யூஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அது அது எல்லாம் அதுதான், வேற வழி கிடையாது சார். முன்னால மாதிரி இட்லி தோசை அவிக்குது நேரம் இல்ல சார். 2 பேரும் வேலைக்கு. ஆனா அந்த ஒரு கல்யாணி மேடம் எதனா பேசணுமா? சாப்பிட்டு வந்து சார் குட் ஈவினிங் சார். ஒரு வார்த்தைகள் முடிச்சிடுங்க. சார் குட் ஈவினிங் சார். 2 விஷயம் குயிக்கா முடிச்சிடுறேன். ஒன்னு வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 6 மந்த் முன்னாடி அவரு சடனா பாத்தீங்கன்னா பேலியோல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நல்லா கொஞ்சம் குண்டா இருப்பாரு. என்னையா திடீர்னு பேலியோக்கு மாறிட்டா? இல்ல நான் வந்து என்னோட உடம்ப கண்ட்ரோல் பண்ணணும், இனிமே இட்லி தோசையே கிடையாது. எவன் ஏன் சாப்பிடுவான் இந்த இட்லி தோசை எல்லாம்? போயா நீ எல்லாம் வேஸ்டி அப்படின்னாரு. காலைல என்ன சாப்பிடுன்னு கேட்டேன். நான் வந்து 4 முட்டை சாப்பிடுவேன், 4 பாதாம் பருப்பு சாப்பிடுவேன். மதியம் என்ன சாப்பிடுவேன்னா திருப்பி முட்டை, அப்புறம் சிக்கனு, அப்புறம் வந்து 2 வெஜிடபிள். நைட்டு என்ன சாப்பிடுவேன், திருப்பி அதே முட்டை, சிக்கனு, ஃபிஷ், அப்போ ரைஸ் கிடையாது, சப்பாத்தி கிடையாது, எதுவுமே கிடையாதா? அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பாரு இவ்வளவு எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கேன் பாருன்னு. கரெக்ட், வெயிட் குறைச்சாரு, 10 கிலோ குறைச்சாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது, ஒரு 3 மாசத்துல இவ்வளவு வெயிட் குறைச்சிட்டேன்னு. அப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா தலையில துண்டை போட்டு கேப்ப போட்டு இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு, இட்லி தோசை சாப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு நம்ம ஹோட்டல்ல. என்னையாச்சு ஃபுல்லா பேலியோஜின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல ஆனந்து, அது 3 மாசம் சாப்பிட முடிஞ்சது, அதுக்கப்புறம் முடியல என்னால, திருப்பி பேக் டு தி இட்லி தோசைக்கு வந்துட்டேன் அப்படின்னாரு. அதனால வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இத வந்து ஒழிக்கவே முடியாது. இது சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீ 1 மாசம் சாப்பிடுவ, 2 மாசம் சாப்பிடுவ, 3 மாசம் சாப்பிடுற, அப்புறம் துண்டை தலையில போட்டு மறைச்சு உட்காந்து சாப்பிடதான் போற, வேற வழியே கிடையாது. இது இன்சிடென்ட் நம்பர் 1. என்னன்னா நம்ம வந்து என்னதான் சொன்னாலும் அது எப்படியாவது நம்ம இட்லி தோசை சாப்பிடாம இருக்க முடியாது. ஓகே, நான் நினைச்சேன் சரி நம்ம ஜெனரேஷன் தான் இப்படி இருக்கிறோம். ஓகே, நம்ம வந்து 40+ இருக்கிறோம். ஓகே, இப்போ ரீசெண்டா பாயிண்ட் நம்பர் 2 சொல்றேன். ரீசெண்டா இங்க நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பொண்ணுங்க எல்லாம் வராங்க. இங்க வந்து ஆஃப்ஷோர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு போறாங்க, சவுதி அரேபியால. சரிங்களா? இங்க வந்துட்டு ஒரு 3 மந்த் ஒர்க் பண்ணி போறாங்க. எங்க ரெஸ்டாரண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா 2-3 ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. அவங்க வந்து சாப்பிட சொல்றாங்க, ஜி உண்மையிலே சொல்றேன் ஜி, இந்த தோசை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? அப்படியே அது அவங்க வீட்டுல பண்ணி கொடுத்துருப்பாங்க, தோசை இட்லி பூரி பொங்கலாம் சாப்பிட்டுருப்பாங்க. பட் அது 1 மாசம் கேப் விட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த தோசை இட்லி சாப்பிடாம இருக்கவே முடியாது. இது வந்து ஆனா ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன், தே ஆர் ஜஸ்ட் மேபி 25-26 தான் இருப்பாங்க. சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ் சின்ன பசங்க தான். ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா கன்க்ளூஷனு, 90 வயசுனாலும் சரி, 60 வயசுனாலும் சரி, 40 வயசுனாலும் சரி, 20 வயசுனாலும் சரி, இட்லி தோசை பூரி பொங்கல் வடை மெதுவடை சாம்பார் சட்னியை ஒழிக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச், குட் நைட். இது விஷயம் சீக்ரெட் இருக்கு, பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்கு ஆனந்துக்கு. அவர் இப்ப மூணாவது ரெஸ்டாரண்ட் மினி டிஃபன் திறந்துட்டாங்க சார். இந்த சூத்திரம் இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாள் அமைதியா உட்காந்து சர்வர் சுந்தரம் படம் பார்த்தேன் சார். 100 வருஷத்துக்கு முன்னாடி இட்லி தோசை பூரி பொங்கல் வடை அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கும் அதே இட்லி தோசை தான் வித்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் டிமாண்ட் இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க.
வெள்ளிக்கிழமையில 10 மணிக்கு மேல பொங்கல் இல்லைன்னா சண்டை போட வராங்க என்கிட்ட. ஏன் ஜி நீங்க பொங்கல் போடல, ஏன் போடல, நாங்க அவ்வளவு தூரம் வரோம், 2 மணி நேரம் கழிச்சு வரோம், பொங்கல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போட்டாதான் என்ன, உரிமையா சண்டை போடுறாங்க. ஜி முடிஞ்சு போச்சு ஜி, நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. பட் அதுல இருந்து நான் புரிஞ்சுட்டேன்னா, டெசர்ட்ல இருந்தாலும் சரி, அவன் கப்சா சாப்பிட்டாலும் சரி, குபூஸ் சாப்பிட்டாலும் சரி, ஷவர்மா சாப்பிட்டாலும் சரி, வெள்ளிக்கிழமையில வரான். 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரான். எதுக்கு வரான்னா இந்த இட்லி தோசை பொங்கல் சாப்பிட வரான். இது வந்து சவுதி அரேபியாவோட நிலைமை. மத்த இது எனக்கு தெரியாது. பட் சவுதி அரேபியால அந்த ஃபுட்டு சாப்பிடறதுக்காக வெள்ளிக்கிழமையில அவன் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரான் ஒரு இட்லி தோசைக்காக. சோ அந்த இட்லி தோசையை ஒழிக்க முடியாது. தேங்க்யூ சோ மச், குட் நைட். ஆனந்த், என்னைய உங்களுக்கு மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக உங்களுடைய புது ரெஸ்டாரண்ட்க்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. அதனால எது வேணா சாப்பிடுங்க, லைட்டா சாப்பிடுங்க. இட்லி 4 இட்லிக்கு 2 இட்லி சாப்பிடுங்க, 1 இட்லி சாப்பிடுங்க, அது ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் எல்லா ஃபுட்டும் சாப்பிடுவேன். கேரளா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவேன், இட்லி எல்லாமே சாப்பிடுவேன். ஆனா கொஞ்சமா சாப்பிடுவேன். எல்லாம் ஒரு நாள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதனால அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால இது வேணா சாப்பிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. கல்யாணி மேடம் சொல்லுங்க போய்க்கா. சார் ராமு சார் ஒரு நல்லா பேசுறேன்னா நல்லா ஜம்முனுக்கா சொல்லுங்க. வேகமா சொன்னீங்க. ரவி சார் சொல்லுங்க. இல்ல இந்த பொங்கல் பிரச்சனை சவுதி அரேபியால மட்டும் இல்ல, மயிலாப்பூர்லயே இருக்கு. மயிலாப்பூர்லயே ஞாயிற்றுக்கிழமை வந்து 9 மணிக்கு மேல ஹோட்டல்ல போனீங்கன்னா பொங்கல் கிடைக்காது. பொங்கல் இல்லைன்னா 9 மணிக்கு முன்னாடி போய் பொங்கல் சாப்பிடணும். அனைவருக்கும் வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்தது. கொஞ்சம் பசிதான் வந்துருச்சு எல்லாரும் பேசுனதை கேட்டு. அவர் வேற வெந்நீர் படுத்துதல்லாம் புது புது வார்த்தைகள்லாம் அழகா சொன்னாங்க. ஆமா, எல்லாருமே சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே எக்ஸலண்டா இருந்தது. நான் ஒண்ணுதான் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, நான் என்னோட எழுத்துலயும் அதான் எழுதிட்டே இருக்கேன். ஒரு 10-12 வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம பாரம்பரிய உணவு அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, ஹெல்தியான உணவு, அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து அது நம்மளோட இதுல போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் அதை மாத்த முடியாது. அதுக்கப்புறம் எய்தர் இப்ப கார்போஹைட்ரேட்னா எய்தர் ரைஸ்ல இருந்தோ அல்லது அந்த பொட்டேட்டோல இருந்தோ எங்கிருந்தாவது அது எடுத்துக்கும் தேவையானதை. நம்ம முதல்ல கொடுத்து அதை செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அது செட்டில், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இட் வில் கண்டினியூ ஃபார் லைஃப் லாங். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்ற மாதிரி இட் வில் கண்டினியூ. அது வந்து யாரும் வந்து அது நடுவுல புந்து கெடுக்கவே முடியாது. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார்.